السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. பாடத்தை ஆரம்பிப்போம். போன பாடத்துல நாம 5ஆம் பாடம் படிச்சோம். அத்தர்சுல் ஹாமிஸ் 5ஆம் பாடம். இந்த 5ஆம் பாடத்துல ஒரு சின்ன உரையாடல் தந்திக்கிறாங்க. ஒரு 3 பேரு இந்த உரையாடலை செய்றாங்க. இந்த உரையாடலோட சில ஆஹ், இலக்கண சட்டங்களையும் இந்த உரையாடலை செய்திருக்கிறாங்க. அந்த இலக்கணம் என்னங்கிறது பிறகு அடுத்தடுத்த பாடங்கள்ல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல பாருங்க, முதலாவது இப்போ உடைய என்ற ஒரு சொல்லை வச்சு நம்ம எப்படி சின்ன வசனங்களை என்ன செய்து கோருக்கிற அமைக்கிற எப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வசனம் இந்த 5ஆம் பாடத்துல என்ன சொல்றாங்க? முதலாவது சயீத்ங்கிற ஒரு ஆள் இருக்காரு. கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு. யாண்டா யாசிரே. யாசிரே யாசிருங்கிற ஆள பேர் யாசிரே. இப்ப யா ஐயுஹன்னாஸ் மக்களே. யா ஐயுஹன்னாஸ் மக்களே. அல்ல குர்ஆன்ல சொல்ற மாதிரி இது யாங்கிறது ஒரு ஆளை அழைக்கிறது பயன்படுத்துற. மகாதான தெரியும். முஹம்மதுங்கிறது ஒரு ஆள பேர். கிதாபுன்னா புத்தகம். முன்னுக்கு ஒரு அலிஃப் ஒன்று வந்து அது கேள்வி அடையாளம். இது எப்படி நாம பொருள் சொல்ற? கிதாபு முஹம்மதின் ஹாதா. இது முஹம்மதுடைய புத்தகமா? யாசிரே. இப்ப சயீத் கேட்காரு, யாசிரே இது முஹம்மதுடைய புத்தகமா? இதுல நம்ம படிக்க வேண்டிய இலக்கண சட்டம் என்ன? முஹம்மதுடைய புத்தகம்ல இருக்கிறது. முஹம்மதுடைய புத்தகம். முஹம்மதுடைய புத்தகம். முஹம்மதுடைய புத்தகம். முஹம்மதுடைய புத்தகம். கிதாபு முஹம்மதின். முஹம்மதுடைய புத்தகம். முஹம்மதுடைய பேனை எப்படி சொல்ற? முஹம்மதுடைய பேனை. கலமு முஹம்மதின். முஹம்மதுடைய பேனை. இப்படி 2 பெயர் சொற்களை ஒன்றோட ஒன்று சேர்க்கிற எப்படி, இணைக்கிற எப்படிங்கிறத இந்த பாடத்துல சொல்லி தரப்போறாங்க. அந்த யாசர் சொல்றாரு. யாசர் சொல்றாரு. யாசர் சொல்றாரு. லா. யாசர் இல்லா. ஹாதா கிதாபு ஹாமிதின். இது முஹம்மதுடைய புத்தகம் இல்லை. லா என்றால் இல்லை. ஹாதா இது கிதாபு ஹாமிதின் இல்லை. இது ஹாமிதுடைய புத்தகம். ஹாமிதுங்கிறது ஒரு ஆள பேர். ஒரு ஆள பேர் ஹாமித். அதே போல சயீத் கேட்காரு. மீண்டும் கேட்காரு சயீத். மீண்டும் சயீத் கேட்காரு, ஐன கிதாபு முஹம்மதின். முஹம்மதுடைய புத்தகம் எங்கே? முஹம்மதுடைய புத்தகம் எங்கே? ஐனண்டா எங்கே? கிதாப்னா புத்தகம். முஹம்மதின் இப்ப முஹம்மதுடைய புத்தகம், முஹம்மதுடைய பேணி, முஹம்மதுடைய பாடசாலை, முஹம்மதுடைய முஹம்மதுடைய ஷர்ட். இப்படி என்ன செய்யலாம்? இந்த உடைய உடைய என்று வார 2 பேர் சொற்களை பயன்படுத்தி எப்படி வசனங்கள் அமைக்கலாம்ங்கிறத அதை பத்தி தான் இந்த பாடம். பாருங்க, யாசர் சொல்றாரு முகம்மதுடைய புத்தகம் ஹுவ. இந்த புத்தகம் அது இவடத்த ஹுவான்னு சொன்ன ஏற்கனவே ஹுவான்னு அவன் படிச்சோம். ஹுவ ஹுமாஹும் படிச்சோம். இவடத்த ஹுவ அது அலல் மக்தபி மேசையின் மீது உள்ளது. ஹுனாக்க அங்கே. ஹுனாக்கன் அங்கே. அங்கே உள்ள மேசையின் மீது உள்ளது. அங்கே உள்ள மேசையின் மீது உள்ளது. சயீத் சொல்றாரு ஐன தஃப்தரு அம்மார். பாருங்க, எல்லாம் இந்த உடையங்கிற பொருளோட வரக்கூடிய 2 பெயர் சொற்கள், 2 வசனங்கள். ஒரு முழுமையான வசனங்களாக இல்லைன்றாலும் 2 பேர் சொல்ல கூட வரக்கூடிய பேர்ச்சொல்லு கூட வரக்கூடிய 2 சொற்கள். ஐன எங்கே, தஃப்தரு அம்மாரின் அம்மாருடைய அம்மாருடைய கொப்பி எங்கே? தஃப்தர்னா கொப்பி. போன பாடத்துல படிச்சோம் நம்ம. யாசர் சொல்றாரு ஹுவ அல மக்தபில் முதர்ரிசி. இது மக்தபில் முதரிசி. அலா மக்தபில் முதரிசி ஆசிரியருடைய மேசையின் மீது உள்ளது. அலாண்டா மீது நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்ப மக்தபி இந்த மேசை, மக்தபுண்ட மேசை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அலாங்கிற சொல் வந்தா அடுத்த பெயர் சொல்லுக்கு எப்போதும் கசர் வைக்கும் படிச்சிருக்கோம். அப்ப மக்தபில் முதரிசி ஆசிரியருடைய மேசையின் மீது உள்ளது. சயீத் சொல்றாரு கலமு மன்ஹாதா யா அலி.
அலிங்கிறது யாரோட பெயர். அலியே இது யாருடைய பேனை, கலமு மன் யாருடைய பேனை, ஹாதா இது, இது யாருடைய பேனை, கலமுண்ட பேனை, மண்ணுண்ட யார், யாருடைய பேனை, ஹாதா இது, யா அலி அலியே. அலி சொல்றாரு ஹாதா கலமுல் முதரிசி, இது ஆசிரியருடைய பேனை, கலமுல் முதரிசி. முழுக்க முழுக்க இந்த பாடம் அந்த முலாஃப் முலாஃபிலைன்னு சொல்லக்கூடிய இரண்டு சொற்களை இணைக்கின்ற ஒரு பாடம். அது எல்லா உதாரணங்களும் அதை தொட்டு தான் வரும். இப்ப சயீத் சொல்றாரு ஐன ஹகீபத்துல் முதரிசி, சயீத் கேட்காரு ஆசிரியருடைய, ஆசிரியருடைய பேக் எங்கே, பை எங்கே, பை, ஹகீபான பை, பேக். அலி சொல்றாரு ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேசையின் மீது, மேசைக்கு கீழ், தஹ்தன கீழே, மேசைக்கு கீழே உள்ளது. ஹியங்கிறது பேக், இந்த ஹக்கீபாங்கிறது பெண்பால் சொல். இந்த கடைசியில இந்த தா வந்தால் அந்த சொல்லை நாம் பெண்பாலாக பயன்படுத்துவோம். இந்த தா வந்தால் பெண்பால் நரிகன இந்த தா வந்தால், இந்த தா வந்தால் அதை நாம் பெண்பாலாக பயன்படுத்துவோம். இப்ப ஹக்கீபா, ஹக்கீபா தா பெண்பாலுங்கிறதால இங்க ஹிய வந்து அந்த பேக், அந்த பை, தஹ்தல் மக்தபி, தஹ்தல் மக்தபி மேசைக்கு கீழே உள்ளது, மேசைக்கு கீழே உள்ளது, மேசைக்கு கீழே உள்ளது. அதே போல தமாரின், தமாரின் பயிற்சிகள் நம்ம படிச்சோம். தமாரின் பயிற்சிகள் இப்ப அஜிப் அனாசிரத்தில் ஆத்தியா பின்னால் வருகின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறான். இப்ப நாம இதுல படிச்ச விஷயங்கள் தான் இந்த கேள்வியா வருது, வேற வித்தியாசமான கேள்வி ஒண்ணும் இல்லை. ஐன கிதாபு முஹம்மதி, மேலுக்கு நம்ம பார்த்த உரையாடல்ல கேள்வியை கேட்டியாங்க. முஹம்மதுடைய புத்தகம் எங்க, எங்க முஹம்மதுடைய புத்தகம், ஐன கிதாபு ஹுவ அலல் மக்தபி, இப்படி எப்படி எழுதணும், ஹுவ அலல் மக்தபி மேசையின் மீது உள்ளது. இப்படி மற்ற உதாரணங்களையும் வாசி பாருங்க. இப்ப அடுத்தது இரண்டு சொற்களை பயன்படுத்தி நம்ம அந்த உடையன்னு கருத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள், பெயர் சொற்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க, இரண்டு பெயர் சொற்கள் எப்படி இணைக்கிற பாருங்க. இதுல கிதாபுங்கிற ஒரு சொல் பெயர் சொல் இருக்குது, முஹம்மதுங்கிறது ஒரு பெயர் சொல் இருக்குது, ரெண்டு பெயர் சொல்லி இதுல கிதாபுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல், இது ஒரு பெயர் சொல், இது ஒரு பெயர் சொல். கிதாபுங்க ஒரு பெயர் சொல், முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒரு பெயர் சொல், ரெண்டும் பெயர் சொல். இந்த ரெண்டு சொற்களை நாங்க இணைக்கணும், ஒரு பொருள் வாரன இணைக்கணும். இப்ப முஹம்மதுன்னா ஒரு ஆள பெயர், கிதாபுனா புத்தகம். இப்ப முஹம்மதுடைய புத்தகம் எப்படி நம்ம இணைக்கிறேன்னு சொன்னா, முதலாவது சொல்லுக்கு லம்மத், கிதாபு முஹம்மதின், ஹரக்கத்தை மாத்தினோம்னா சரி, கிதாபு முஹம்மதின் என்ன போட்டு காட்டிக்கிறாங்க, கிதாபு முஹம்மதின், கிதாபு முஹம்மதின் என்ன போட்டு காட்டிக்கிறாங்க இதுல, கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய பேனை. இப்படி நாம வசனங்கள் அமைச்சோம்டா முஹம்மதுடைய பேனை, முஹம்மதுடைய பேனை என்று அந்த அதுக்குரிய பொருள் மாறும். கிதாபு புத்தகம், முஹம்மதின் முஹம்மதுடைய புத்தகம். இங்க ரெண்டு சொல்லி இருக்குது, மக்தப்னு ஒரு சொல் ஒன்று இருக்குது, முதர்ரிஸ்னு சொல்லி இருக்குது, ரெண்டு சொல்லி. இப்ப இந்த சொல்ல நாம முதர்ரிஸுடைய ஆசிரியருடைய மேசைன்னு நினைக்கணும். ஆசிரியருடைய மேசை எப்படி நினைக்கிற, முதலாவது மக்தபு, மக்தபு அங்கால அல் முதர்ரிசி கசரு வைக்கணும். இதை நம்ம முலாஃப் இலைன்னு சொல்லும், நினைக்கிறவர் முலாஃப் இலைஹி, இவருக்கு பேர், இவருக்கு பேர் முலாஃப், இவருக்கு பேர் முலாஃப், இவருக்கு பேர் முலாஃப், இவருக்கு பேர் முலாஃப். முதலாவது சொல்றது முலாஃப். இந்த முதலாவது சொல் எதன் பக்கம் இணைக்கப்படுகிறதோ அவருக்கு சொல்லுவோம் முலாஃப் இலைஹின்னு பேர் சொல்லுவோம். முலாஃப், முலாஃப் இலைஹி, அது பின்னால அந்த இதை போட்டிப்பாங்க. முதலாவது முலாஃப், இரண்டாவது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி. முதலாவது சொல்லுக்கு நம்ம சொல்லுவோம் முலாஃப். அப்ப மக்தபுங்கிறது முலாஃபுன், மக்தபுங்கிறது முலாஃப். இரண்டாவது அல் முதர்ரிஸ்ங்கிற சொல் முலாஃப் இலைஹி. மக்தபுல் முதர்ரிசி ஆசிரியருடைய மேசை, ஆசிரியருடைய மேசை, ஆசிரியருடைய மேசை. இப்ப இருக்கிறதுல தந்திக்கிற எல்லா உதாரணங்களும் இதே போல உதாரணங்கள், ஒரே உதாரணங்கள், ஒரே மாதிரியான உதாரணங்கள். இரண்டு பெயர் சொற்களை தந்திக்காங்க, அந்த பெயர் சொற்களை நாம் என்ன செய்யணும், இணைக்கணும். இணைச்சு அதுக்குரிய உடைய என்று கருத்து தரக்கூடிய பொருளை நாம் எடுக்கணும். உடைய என்ற பொருள் முதலாவது பாருங்க, அடுத்தது பாருங்க,
கலம் என்ற ஒரு பெயர் சொல், ஹாமிதுங்கிற பெயர் சொல். நாம் இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். என்னண்டா ஒரு சொல்ல நாம குறிப்பு பேர் ஆக்கணும்டா. இதை நீங்க புத்தகத்துல நோட் பண்ணி வைங்க. ஒரு பெயர் சொல்ல அது குறிப்பிட்ட ஒன்றுக்கு குறிப்பு பேர் ஆக்கணும்டா, குறிப்பாக்கணும்டா, அந்த சொல்லுக்கு முன்னால ஒரு அலிஃபும் ஒரு லாமும் சேர்த்தோம்னா போதும். அதுல அல் சேர்த்திருக்கிற மாதிரி அல் முதரிஸ் இதுல வார அல்ல சேர்த்தோம்னா அது ஒரு குறிப்பு பேராக மாறிடும், குறிப்பு சொல்லாக மாறிடும். அப்போ குறிப்பு பெயர் இல்லாம பொதுவாக பயன்படுத்துறோம்னா நாம அலிஃப் லாம் இல்லாம பயன்படுத்தினோம்னு சரி. நம்ம ஏற்கனவே படிச்சோம் பைத்துனுண்டா ஒரு வீடு, அது ஏதோ ஒரு வீடு, அந்த வீடை பத்தி தெரியா. அல் பைத்துன்னு சொன்னா வீடு, அந்த வீட்டை பத்தி தெரியும், நம்மளுக்கு தெரியப்பட்ட வீடு. இதுல நம்ம என்னென்ன பார்க்கணும், இந்த ஹாமிதுங்கிற சொல் ஒரு ஆளுக்கு பேராக வைக்கப்பட்டது. அப்ப அந்த ஹாமிதை பத்தி நம்மளுக்கு தெரியும், நம்ம ஹாமிதுன்னு யாருன்னு கேட்க. அப்ப ஹாமிது தெரியும். இப்ப இவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அலிப்லாம் போட மாட்டோம், அலிப்லாம் போட மாட்டோம். இப்ப கலமு பேனை, ஹாமிதின் ஹாமிதுடைய பேனை, ஹாமிதின். இந்த பெயர்களை தவிர்ந்த மற்ற சொற்களுக்கு அலிப்லாம் போடுவோம். மிஃப்தாஹுன திறப்பு, அல் பைத்தூன் இருக்குது, எப்படி வரும், அல் பைத்தி. மிஃப்தாஹுல் பைத்தி எப்போது முலாஃபிலைக்கு கசர் தான் வரணும். மிஃப்தாஹுல் பைத்தி வீட்டினுடைய திறப்பு, வீட்டினுடைய திறப்பு. அடுத்த உதாரணத்தை பாருங்க, அப்பாஸ்ங்கிறது ஒரு ஆள பெயர் சொல், அது ஒரு குறிப்பு பெயர். அது நாம சொல்லுக்கு அலிஃபெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், போட மாட்டோம். ஏன் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு நம்ம குறிப்பாக பயன்படுத்துற பேர். அப்ப பைத்து எப்படி வரும், இது பைத்து அப்பாசின், அப்பாசுடைய, அப்பாசுடைய வீடு, அப்பாசுடைய வீடு, அப்பாசுடைய வீடு, அப்பாசுடைய வீடு, அப்பாசுடைய வீடு. அதே போல துக்கானு, துக்காண்ட கடை, அத்தாஜிர்ன வியாபாரின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சோம்னா, வியாபாரிங்கிற சொல்லி ஏற்கனவே படிச்சோம். தாஜிர், துக்கானு தாஜிரி எப்படி வரும், துக்கான் ஒரு சொல் இருக்குது, அத்தாஜிர் ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொல்லி முனைக்கும் நாம. துக்கானு தாஜிரி இரண்டாவது முலாஃப் இலைஹிக்கு நம்ம என்ன செய்வோம், கசர் வைப்போம், பின்னால் நம்மளுக்கு தெரிவாங்க. அடுத்தது குர்ஃபத்து அலி, குர்ஃபத்து அலி. அடுத்தது குர்ஃபத்து அலி, குர்ஃபத்து அலி. குர்ஃபத்து அலி என்ன, குர்ஃபான் சொன்ன அறை, அலி அலியுடைய அறை, அலியுடைய அறை. இப்ப இந்த ரெண்டு சொற்களையும் வச்சு இந்த சொற்களை நம்ம பூர்ணப்படுத்தக்கூடிய இன்னொரு சொல்ல சேர்த்து அந்த வசனம் பூர்த்தி ஆகும். அதுக்குதான் ரெண்டு வசனங்களை சிறிது சிறிதாக உடைச்சி தாராங்க, இப்ப முழுமையான ஒரு வசனமாக மாத்துறதுக்கு. அடுத்தது பாருங்க, பைத்துல் முஹந்திசி, பைத்துன்னு ஒரு சொல்லி இருக்குது, முஹந்திஸ்ன்னு சொல்லி இருக்குது. ரெண்டு சொல்லி நினைக்கணும். எப்படி நினைக்கிற, பைத்துல் முஹந்திசி இன்ஜினியர் பொறியியலுடைய வீடு. அதே போல தஃப்தரு சயீதின், தஃப்தரு சயீதின், தஃப்தரு சயீதின் சயீதுடைய கொப்பி. இஸ்முல் வலதி, இஸ்முல் வலதி, வலதுன்னா சிறுவன், பிள்ளை, சிறுவனுடைய பெயர். மிந்தீரு யாசிரின், யாசிருடைய. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது முலாஃபிலை இரண்டாவது சொல்லுக்கு கசர் வரும் அல்லது கசரத்தைன் வரணும். அலிபிலாம் வரலண்டா கசரத்தையின் ரெண்டு கசரத்து, அலிபிலாம் வந்தா ஒரு கசரா. மிந்தீலு யாசிரின், மிந்துல் யாசிர். பாருங்க அடுத்த வரும் கிதாபுல்லாஹி, கிதாபுல்லாஹி அல்லாஹுடைய வேதம், கிதாப்னா வேதம், கிதாபுல்லாஹின்னா அல்லாஹுடைய வேதம். அடுத்தது கமீசு அம்மாரின், கமீசு அம்மாரின் அம்மாருடைய ஷர்ட், அம்மாருடைய ஷர்ட். அடுத்தது பிந்து தபீபி, பிந்து தபீபி, தபீப் என்றால் வைத்தியர், டாக்டர். பிந்த் என்றால் மகள், வைத்தியருடைய மகள், வைத்தியரின் மகள். அடுத்தது சரீரு ஹாலிதின், ஹாலிதுடைய கட்டில், ஹாலிதின். அடுத்தது மிஃப்தாஹு செய்யாரதி, இதுல தூண்டு இருக்குது, தூண்டு வராது, தீண்டு வரும். மிஃப்தாஹு அசையாரதி காரனுடைய கதவு. இந்த மிஃப்தாஹுங்கிற சொல்லு, முலாஃப்ங்கிற சொல்லு நிலைமைக்கு ஏற்ற போல் மாறும், ஹரக்கத்து மாறும். ஆனா ஒருபோதும் இந்த முலாஃப் இலைஹி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது சொல்லுடைய ஹரக்கத் மாறாது. எப்போதும் கசரு அல்லது கசரத்தையும் வரும். அலிஃபிலாம் பெறலன்னு சொன்னா கசரத்தையும் வரும், அலிஃபிலாம் வந்தால் ஒரு கசரத்து வரும். இப்ப இதுல மூணாவது சொல்றாங்க, இக்ரா வக்து லபத்தி அவாஹிரி கலிமாத். இது நம்ம போன வாரத்துல படிச்சோம்ன்றதுக்காக கொஞ்சம் வேகமா போகும். இது என்ன சொல்றாங்கண்டா, இத வாசிங்க, இந்த இந்த சொற்களினுடைய இறுதி சொற்களுக்கு ஹரக்கத்தை வைங்க. இப்ப இதுல எப்படி வைக்கலாம், இது எப்படி இதை வாசிக்கிற, பாபுன்னா கதவு, அல் மதரசத்தா, மதரசா பாடசாலை, இது எப்படி வாசிக்கிற, பாபுல் மதரசதி, பாபுல் மதரசதி பாடசாலையின் உடைய கதவு. அடுத்தது ஹிமாரு ரஜிலி,
ஹிமாரு ரிஜிலி, ஹிமாரு ரஜிலின்னு வராது, ஹிமாரு ரிஜிலி. ரிஜில் என்று சொன்னால் கால், கழுதையின் கால், கழுதையினுடைய கால். அதே போல பைத்து ஹாமிதின், ஹாமிதுடைய வீடு, ஹாமிதுடைய வீடு. செய்யாரத்துல் முதீரி, எப்படி ஹரக்கத் வைபாடு பாருங்க, செய்யாரத்துல் முதீரி, அதிபருடைய கார், முதீர் என்றால் அதிபர். அடுத்து மிந்தீலு அம்மாரின், அம்மாருடைய கைக்குட்டை. இஸ்மு தாலிபி, மாணவனுடைய பெயர். பைத்துல்லா, பைத்துல்லா, பைத்தின வீடு, அல்லாண்டா அல்லாஹ், அல்லாஹுவினுடைய வீடு. ஃபீ கிதாபில்லா, பாருங்க இதுதான் நம்ம அவதானிக்க வேண்டியது. நம்ம சொன்ன இந்த முதலாவது சொல்லினுடைய ஹரக்கத் முன்னால வார சொல்ல எடுத்த சொற்களை பொறுத்து மாறும் என்று சொன்னேன். இந்த இரண்டாவது சொல் முதாஃப் இலைன்னு சொல்லக்கூடியது மாறாது, அதுக்கு எப்பயும் கசர் அல்லது கசரத்தை தான். பாருங்க இதுக்கு முன்னால பார்த்த எல்லாத்துக்கும் லம்மத்து பார்த்தோம். ஹிமாரு ரஜிலி, ரிஜிலி, ஹிமாரு ரிஜிலி. ஹிமாரு ரிஜிலின்னு பார்த்தோம். அதே போல பாருங்க பைத்து ஹாமிதின்னு பார்த்தோம், பைத்து ஹாமிதின்னு பார்த்தோம். அது செய்யாரத்துல் முதீரின்னு பார்த்தோம். இங்க இந்த ஃபீய பாருங்க, ஃபீங்கிறது இடைச்சொல், இந்த ஃபீங்கிறது இடைச்சொல். இந்த ஃபீ வந்தா என்ன செய்யும், அடுத்த சொல்லுக்கு பேர் சொல்லுக்கு கசரு வைக்கும். அப்ப ஃபீ கிதாபில்லாஹி, இந்த இரண்டாவது சொல்லுக்கு முதாஃப் இலைஹிக்கு எப்பயும் கசரு வைப்போம். ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹுடைய வேதத்திலே, அல்லாஹுடைய வேதத்திலே, அல்லாஹுடைய ஃபீண்டல்லே, கிதாபுனா வேதம் அல்லது புத்தகம், அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்திலே. அடுத்த பாருங்க, அடுத்த உதாரணம் பாருங்க, மின், மின்னுங்கிறது இடைச்சொல். அப்ப மின்னுண்டா, மின்னுண்டா இருந்து. அப்ப இங்க மின் வந்தால் அடுத்த சொல்லுக்கு என்ன வைக்கணும், கசரா வைக்கணும். அப்ப மின் பைத்தில் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீட்டில் இருந்து, ஆசிரியருடைய வீட்டில் இருந்து, ஆசிரியருடைய வீட்டில் இருந்து, ஆசிரியருடைய வீட்டில் இருந்து. அடுத்தது அலாண்ட மீது, பாருங்க அலா மக்தபில் முதீரி, அதிபருடைய மேசையின் மீது. இப்ப அலாங்கிற இடைச்சொல், இடைச்சொல் வந்தால் எப்போ அடுத்த சொல்லுக்கு என்ன செய்யும், கசர் செய்யும். அப்ப அலா மக்தபில் முதீரி. அப்ப இரண்டாவது சொல், ரெண்டு சொல்ல இணைக்கின்ற பொழுது முலாஃப் இலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது சொல்லுக்கு எப்போதும் கசர் வரும். முதலாவது சொல் முலாப்னு சொல்லக்கூடிய சொல் இடத்துக்கு ஏற்றாப்போல் மாறும். ஃபத்தஹ் வரும், கசர் வரும், லம் வரும். இப்படத்த கசர் வரும், ஏன் முன்னால் இடை சொல்வந்தி அலா மக்தபில் முதீரி, ஆசிரியருடைய மேசையின் மீது, ஆசிரியருடைய மேசையின் மீது. பாருங்க அடுத்தது நாலாவது எக்ரா, எக்ராண்டா வாசி, எக்ராண்டா வாசி. என்ன சொல்லிக்கிறாங்க, ஐன பைத்துல் முதர்ரிசி, ஐன பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய, ஆசிரியருடைய மேசை, வீடு எங்கே, ஆசிரியருடைய வீடு இங்கே, ஆசிரியருடைய வீடு எங்கே. பஈதுன், அது தூரத்தில் உள்ளது. பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது, பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது, பஈத் என்றால் தூரத்தில் உள்ளது. இரண்டாவது பாருங்க, அல் குர்ஆனு, அல் குர்ஆனு, குர்ஆன் என்பது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். கிதாபுல்லாஹி, கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதம். இரண்டாவது சொல்லுக்கு கசரு, அல் குர்ஆன், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அடுத்தது பாருங்க, அல் கஅபத்து, அல் கஅபத்துன கஅபா என்பது, அல் கஅபத்து பைத்துல்லாஹி, பைத்துல்லாஹி, அல்லாஹ்வினுடைய வீடு. அல் கஅபா என்பது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுடைய வீடு. இதுல நாம் இன்னொரு விஷயத்தை அவதானிக்கும் என்னண்டா, நம்ம போன பாடத்துல முப்ததா ஹபர் என்று படிச்சோம். முப்ததாண்டா ஒரு சொல்லை ஆரம்பிக்கின்ற சொல், அதை இழுவாயின்னு சொல்லுவோம். ஹபர் என்றால் ஒரு சொல்லை முடிக்கின்ற சொல், பயனிலைன்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, இந்த உதாரணம் பாருங்க, அல் குர்ஆனுங்கிறது முப்ததா, எழுவாய். பாருங்க குர்ஆன் என்பது வசனம் முடியல் எண்ணம். கிதாபுல்லா, கிதாபுல் அல்லாஹ்வினுடைய வேதம், அல்லாஹ்வினுடைய வேதம். அப்ப இந்த வசனம் பூர்த்தியான ஒரு வசனம், பூரணமான ஒரு வசனம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதமாகும், வசனம் முடிஞ்சு. இந்த முதலாவது சொல், இது நாம முப்ததான்னு சொல்லுவோம். முதலாவது சொல்லு நாம் நினைக்கிற சொல்ல இது முப்ததா. இவர் என்ன சொல்லுவோம், நாம வசனத்தை ஆரம்பிக்கிறது முப்ததா. கிதாபுல்லான்னு சொல்லக்கூடியவர், இவருக்கு நாம முலாஃபும்பம், இரண்டாவது சொல்லுக்கு முலாஃப் இலையும்பம். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து இந்த முதலாவது சொல்லுக்கு ஹபர், பயனிலை, பயனிலை வசனத்தை
முடிக்கின்ற சொல்லு. பாருங்க, அல் குர்ஆன் என்பது கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து என்ன? பயனிலை. ஹபர், ஹபருன். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து ஹபர். ஹா பா ரா, அந்த சொல்லு நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து இந்த குர்ஆனுங்கிற ஆரம்ப சொல்லுக்கு, இந்த முப்ததாக்கு, இந்த மீமை போட்டு காட்டுறேன், இந்த முப்ததாக்கு ஹபர் பயனிலை. அல் குர்ஆனு, குர்ஆன் என்பது கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதமாகும். அல்லாஹ்வுடைய வேதமாகும். அல்லாஹ்வுடைய வேதம். ஹபர் என்ற பயனிலை. முப்ததாண்டா ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல், எழுவாய். படித்தோம் இப்ப. இதே போல நிறைய வசனங்கள், நான் படிக்க போற எல்லா வசனங்களும் இதே போல வசனங்கள் தான் தருவாங்க. இதே போல வசனங்கள் தான் தருவாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது சாராங்க, அடுத்தது அல் கஅபத்து, அதே மாதிரி வசனம் பாருங்க. அல் கஅபா, கஅபா என்பது பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. அவ கஅபாங்கிறது என்ன? முப்ததஉன், எழுவாய், ஆரம்பிக்கிற சொல். பைத்துல்லாங்கிற என்ன? இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து, பைத்துங்கிறது முலாஃப் முதலாவது சொல், முலாஃப் இலைஹி அல்லாஹ்வுடன் சொல் இணைக்கப்பட்டிருக்குது இரண்டாவது சொல். அப்ப அல்லாஹ்வுடைய வீடு, இந்த அல்லாஹ்வுடைய வீடுங்கிற ரெண்டு சொல்லும் சேர்ந்து இந்த முதலாவது சொல்லுக்கு ஹபர் பயனிலை. பைத்துல்லா அல்லாஹ்வினுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய ஆலயம். காபா என்பது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம். அடுத்து வேற முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ். பாருங்க, பெரும்பாலான பெயர் சொற்கள் எல்லாம் முலாஃப் முலாஃபிலேயே தான் பயன்படுத்தப்படுது. முலாஃப் முலாஃபிலே தான். ரசூலுல்லாஹுன்னு சொல்லியது நம்ம எப்படி சொல்லுவோம்? ரசூலுல்லாஹி. நம்ம எப்படி சொல்லுவோம்? ரசூலுல்லாஹின்னு தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹுன்னு சொல்லியல. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹி முதல் சொல்லுடைய ஹரக்கத் இடத்துக்கு ஏற்றாப்புல் மாறும். இவரது முன்னால் ஒரு இடைச்சொல் வந்தா கசர் வரும், ரசூல் இல்லாஹின்னு வரும். இரண்டாவது அந்த முலாஃபிலைன்னு சொல்லக்கூடிய சொல் எப்போதும் மாறாது, அதுக்கு எப்போதும் கசரு அல்லது கசரத்தை. அடுத்தது பாருங்க, அஞ்சாவது வசனம் ஹரஜ. இப்ப பாருங்க, இப்ப சரஃபு வருது பாருங்க, இதுல சரஃபு வருது. ஹரஜங்கிறது ஃபஅல மாதிரி இருக்குது. ஹரஜ, ஹரஜன்னா சென்றா, வெளியானான். ஹரஜண்டா வெளியேறினான், வெளியானான். ஃபஅலண்டா செய்தான். இப்ப இது சென்ற காலம் மாதி. இந்த ஹரஜங்கிற சொல் மாதி. ஹரஜல் முதர்ரிசு, ஆசிரியர் வெளியானார். மின், இப்ப பாருங்க இடைச்சொல் வந்திக்குது. மின் குர்ஃபத்தி, இடைச்சொல் வந்தால் அடுத்த சொல்லு கசரா வரும். இப்ப மின் குர்ஃபத்தில் முதீரி, இரண்டாவது சொல்லுக்கு எப்போதும் கசரு. இந்த முதல் சொல்லுக்கு இடத்துக்கு ஏற்றபோல் மாறும். அதிபருடைய அறையில் இருந்து ஆசிரியர் வெளியானார். ஹரஜல் முதர்ரிசு, ஆசிரியர் வெளியானார். மின் குர்ஃபத்தில் முதீரி, மின் குர்ஃபத்தில் முதீரி, அதிபருடைய அறையில் இருந்து, அதிபருடைய அறையில் இருந்து. அடுத்தது பாருங்க ஹாதா, அடுத்த வசனம் ஆறாவது. ஹாதா இது பைத்து ஹாமிதின், ஹாமிதுடைய வீடு. வதாலிக்க என்ற மேலும் அது, வதாலிக்க அது பைத்து ஹாலிதின், ஹாலிதுடைய வீடு. அதே போல பாருங்க இப்னு அம்மாரின், இப்னு அம்மாரின், இப்னு அம்மாரின், அம்மாருடைய மகன். தாலிபுன், தாலிபுன் மாணவன் ஆவான், மாணவன் ஆவான். இப்ப இப்னுங்கிறது முப்ததா, இப்னுங்கிறது முப்ததா, அம்மாருங்கிறது, அம்மாருங்கிறது ஹபர் முப்ததா, ஆரம்பிக்கிற சொல் முலாஃப், இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி, தாலிபுன்ங்கிறது ஹபர் பயனிலை. பாருங்க, அம்மாருடைய மகன், அம்மாருடைய மகன் வசனம் முடியல. அவருடைய மகன் என்ன? தாலிபுன், மாணவன் ஆவான். தாலிபுன் அம்மாருடைய மகன், மாணவன். மேலும் வபுனு யாசிரின், யாசிருடைய மகன். யாசிருங்கிறது என்ன? முலாஃப் இலைஹி, இரண்டாவது சொல், ரெண்டு சொல் இணைஞ்சிருக்குது. வபுனு யாசிரின், யாசுடைய மகன் தாஜுருன், வியாபாரி ஆவான். அடுத்து எட்டாவது பாருங்க பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீடு. பஈதுன், தூரத்தில் உள்ளது. பஈதுன், தூரத்தில் உள்ளது. வபைது தாஜிரி, வபைது தாஜிரி மேலும் வியாபாரியுடைய வீடு. கரீபுன், அண்மையில் உள்ளது, அண்மையில் உள்ள. கரீபுன் என்றால் அண்மையில் உள்ளது, பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது, கரீபுன் என்றால் அண்மையில் உள்ளது. அதே போல அடுத்தது ஹாதா மிஃப்தாஹு ஸையாரத்தி. பாருங்க ஹாதாண்டா இது, மிஃப்தாஹ் என்றால் திறப்பு, அஸ்ஸையாரத்தி இரண்டாவது சொல்லு கசரு, இது காருனுடைய திறப்பு. ஹாதாங்கிறது முப்ததா, இந்த மிஃப்தாஹு ஸையாரத்திங்க ரெண்டும் சேர்ந்து ஹபர் பயனிலை.
இது முலாஃப், இது முலாஃபிலை, இந்த முலாஃபிலையும் சேர்ந்து ஹபர். அதே போல பாருங்க, ஐன மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டினுடைய கதவு, வீட்டினுடைய திறப்பு எங்கே? வீட்டினுடைய திறப்பு, மிஃப்தா என்றால் திறப்பு. அடுத்தது 10வது, மன் அன்த யா வலத், மன் அன்த யா வலத், சிறுவனே நீ யார்? மன் அன்தண்டா, மன் அன்தண்டா நீ யார்? யா வலத், சிறுவனே நீ யார்? அன நான், அன நான், அனாடு வாசிக்கிறதுல அன நான், இப்னுல் அப்பாஸ், இப்னு அப்பாஸின், அன இப்னு அப்பாஸின். பாருங்க, இது முலாஃப் முதலாவது சொல், அப்பாஸ்ங்கிற இரண்டாவது சொல், முலாஃபிலை அப்பாஸின், நான் அப்பாஸுடைய மகன். 11வது, வபுனு மன்ஹுவ, அவன் யார் மகன்? மன்ஹுவ அவன் யார்? வபுனு மன்ஹுவ அவன் யாருடைய மகன்? வபுனு மன்ஹு அவன் யாருடைய மகன்? ஹுவ அவன், இப்னு ஹாலிதின், ஹாலிதுடைய மகன், அவன் ஹாலிதுடைய மகன். அடுத்தது பாருங்க, ஐன மஸ்ஜிது, ஐன மஸ்ஜிது ரசூலில்லா, ஐன மஸ்ஜிது ரசூலில்லா, ஐன மஸ்ஜிது ரசூலில்லா, ஐன மஸ்ஜிது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐனண்டா எங்கே, மஸ்ஜிதுனா பள்ளி, மஸ்ஜிது ரசூலில்லாஹி அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய பள்ளி எங்கே? ஹுவ ஃபில் மதீனதி, பள்ளி எங்க இருக்குது? ஃபில் மதீனதி, ஃபி இடைச்சொல், ஃபி வந்து அடுத்த சொல்லு கசர் வைக்கும், ஃபில் மதீனதி மதீனாவிலே உள்ளது. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் எங்க உள்ளது? மதீனாவிலே உள்ளது. ஃபில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா முனவ்வராவிலே உள்ளது, மதீனா முனவ்வராவிலே உள்ளது. இந்த 4 நிமிஷத்துல பாடம் முடியுது. அடுத்த பாடத்தை ஜாயின் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, 13வது, பின்து ஹாமிதின் ஃபில் மதரசத்தி. இந்த வசனத்தை பாருங்க, இது ஒரு பூர்ணமான ஒரு வசனம். பாருங்க, நம்ம அந்த 2 சொல்ல இணைக்கிறத படிச்சோம் தானே, 2 சொல்ல இணைச்சு அந்த வசனத்தை பூர்ணமான ஒரு வசனமா தாராங்க. பாருங்க, பிந்து ஹாமிதின், ஹாமிதுடைய மகள் என்று சொன்னால் வசனம் பூர்த்தி இல்லை. இப்ப நமக்கு ஹாமிதுடைய மகள் என்ன? எங்கேயாம்? ஃபில் மதரசத்தி, பாடசாலையிலே உள்ளாள். ஃபில் மதரசத்தி பை பிந்து ஹாமிதின். பிந்துங்கிற என்ன? முப்ததா, முதலாவது ஆரம்பிக்கிற சொல். அது நம்ம என்ன சொல்லுவோம்? முலாஃப். அடுத்தது இரண்டாவது ஹாமிதின்ங்கிற என்ன? முலாஃப் இலைஹி, ஃபில் மதரசத்தி பாடசாலையிலே. மேலும் வபிந்து முஹம்மதின், முஹம்மதுடைய மகள், ஃபில் ஜாமியாத்தி பல்கலைக்கழகத்திலே உள்ளாள், பல்கலைக்கழகத்திலே இருக்கிறாள். ஃபில் ஜாமியாத்தி, ஃபில் ஜாமியத்தி. 14வது, இஸ்முல் முதர்ரிசி, ஆசிரியருடைய பெயர், இஸ்முண்ட பெயர், அல் முதர்ரிசி ஆசிரியருடைய பெயர், சயீதுன், சயீதுன் சயீத். அதே போல வஸ்முல் முஹந்திசி, வஸ்முல் முஹந்திசி பொறியியலாளருடைய பெயர் ஹாலிதுன், ஹாலித் ஆவார், ஹாலித். பாருங்க, இஸ்முங்கிறது முதலாவது சொல், ஆரம்பிக்கிற சொல் முப்ததா, அந்த சொல்லு முலாஃபா இருக்குது. இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி, உடைய என்ன கருத்தை தெரியுது? ஆசிரியருடைய பெயர் சயீதுன், ஆசிரியருடைய பெயர் சயீதாகும். வசனம் முடிகிறது, அந்த வசனம் முடிகிறது சொல்லு நம்ம சொல்லுவோம் பயனிலேன்னு சொல்லுவோம், அதுக்கு அரபில் ஹபர்னு சொல்லுவோம். சயீத், இந்த சயீதுங்கிறது, இந்த சயீதுங்கிறது ஹபர், இவர் ஹபர், இவர் முப்ததா, இவர் முப்ததா. இவர் அடுத்தது முப்ததா மட்டுமில்லை, ஆரம்பிக்கிற சொல் முப்ததா, இவர் முலாஃப், நம்ம இப்ப படிச்ச முலாஃப், முலாஃப், இவர் முலாஃப் இலை. அடுத்தது வஸ்முல் முஹந்திசி, முஹந்திஸுடைய பெயர் ஹாலிதுன், ஹாலித் ஆவார், ஹாலிதாகும். அடுத்தது 15வது பாருங்க, 15வது அம்மு தாலிபி கனியுன், மாணவனுடைய சாட்சா. அம்முண்ட புதிய சொல், அம்முனுடைய சாட்சா, அம்முன் என்றால் சாட்சா, அம்முன் என்றால் சாட்சா. அம்மு தாலிபி, மாணவனுடைய, தாலிபினா மாணவன், அம்மு தாலிபி மாணவனுடைய சாட்சா, கனியுன் பணக்காரன், வசதியானவன், வசதியானவன், வசதி உள்ளவன். அடுத்து பாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹுன், பாருங்க, பள்ளியினுடைய கதவு, பூர்ணமான வசனம் எல்லாம். பாபுல் மஸ்ஜிதி பள்ளியினுடைய கதவு, பாபண்டா கதவு, அல் மஸ்ஜிதி இரண்டாவது சொல்லுக்கு நம்ம கசர் செய்வோம். மஸ்ஜிதி மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, மஃப்தூஹுங்கிறது திறக்கப்பட்ட ஹபர், வசனம் முடியுது. வபாபுல் மதரசதி பாடசாலையினுடைய கதவு, பாடசாலையினுடைய கதவு முகலகுன், முகலகுண்டா மூடப்பட்டுள்ளது, ஹபர். அப்ப பாபுங்கிறது முப்ததா முலாஃப், அல் மதரசாங்கிறது முலாஃப் இலைஹி, முகலகுன்ங்கிறது ஹபர், முகலகுன்ங்கிறது ஹபர், வசனம் முடிகிற சொல்லு. அடுத்தது பாருங்க,
அடுத்தது 17வது ஹாலு ஹாமிதின் ஃபகீருன், ஹாமிதுடைய மாமா, ஹால் என்றால் மாமா, ஃபகீருன் ஏழையாவான், ஹாலு ஹாமிதின் ஃபகீருன் ஏழையாவான். அடுத்தது 18வது செய்யாரத்து அப்பாஸின் ஃபிஷாரிஇ, அப்பாஸுடைய கார் ஃபிஷாரிஇ தெருவிலே வீதியிலே உள்ளது, வீதியிலே உள்ளது. அப்பாஸுடைய கார் வீதியிலே உள்ளது. அப்ப செய்யாராங்கிறது முப்ததா, முலாஃப், அப்பாஸ்ங்கிறது முலாஃப் இலைஹி, ஃபீங்கிறது நம்ம சொல்லும் இடைச்சொல், அது சொல்லும் ஜாரன்னு சொல்லுவோம். அஷ்ஷாரிஇங்கிறது மஜ்ரூர் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல பாருங்க ஹிமாரு ரஜிலி, நான் ரிஜிலி வாசிச்சு காட்டின ஹிமாரு ரஜிலி மனிதனுடைய கழுதை. திருத்திக் கொள்ளுங்க, யாரும் வெளியிருந்தா திருத்திக் கொள்ளுங்க. ஹிமாரு ரஜிலி மனிதனுடைய கழுதை, ஹிமார்னா கழுதை. இதுல பாருங்க அடுத்தது பாருங்க செய்யாரத்து அப்பாஸின் ஃபிஷாரிஇ, அப்பாஸுடைய கார் ஃபிஷாரிஇ வீதியிலே உள்ளது. செய்யாராங்கிற என்ன முதலாவது சொல் முப்ததா, இந்த சொல் முலாஃபா இருக்குது. அப்பாஸ்ங்கிறது இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி, ஃபிஷாரிஇ ஃபீங்கிறது இடைச்சொல் ஜார், அஷ்ஷாரிஇங்கிறது அடுத்த சொல் மஜ்ரூர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து, இந்த இடைச்சொல்லும் மற்ற சொல்லும் சேர்ந்து இந்த சொல்லுக்கு, இந்த செய்யாராங்கிறதுக்கு ஹபர். பாருங்க அப்பாஸுடைய கார் எங்கே, அப்பாஸுடைய கார் ஃபிஷாரிஇ வீதியிலே உள்ளது. அப்ப இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து பயனிலை ஹபர், ரெண்டு சொல்லும் சேர்ந்து ஹபர் பயனிலை. அடுத்தது பாருங்க, அடுத்தது 19வது இப்னு மன் அன்த. பாருங்க 19 இப்னு மன் அன்த, நீ யார மகன், நீ யாருடைய மகன். இப்னு மன் அன்த, நீ யாருடைய மகன். அன இப்னுல் முதர்ரிசி, நான் ஆசிரியருடைய மகன். அன இப்னுல் முதர்ரிசி. பாருங்க இப்னு மன் அன்த, நீ யாருடைய மகன். அன நான்ங்கிறது என்ன, முதலாவது சொல் முப்ததா, இப்னுல் முதர்ரிசி ஆசிரியருடைய மகன்ங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஹபர் பயனிலை. ரெண்டும் சேர்ந்து தானே பொருள் தெரியுது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து பயனிலை. ஆனா நான் இப்னுல் முதர்ரிசி ஆசிரியருடைய மகன். முதலாவது சொல் இப்னுங்கிறது முலாஃப், இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி. அப்ப நம்மளுக்கு பொருள் என்ன தெரியுது, ஆசிரியர் உடைய என்ன பொருள் தெரியுது, ஆசிரியருடைய மகனாவேன், ஆசிரியருடைய மகன் என்னது, முப்ததா ஹபர், ஒரு முழுமையான வசனம். அடுத்தது பாருங்க 20வது ஐனல் கல்பு. ஐனல் கல்ப் என்றால் என்ன, கல்ப் என்றால் நாய். ஹுவ தஹ்த செய்யாரதி, அது காருக்கு கீழே உள்ளது. ஹுவ அது தஹ்த செய்யாரதி காருக்கு கீழே உள்ளது. ஹுவ தஹ்த செய்யாரா. அடுத்தது பாருங்க, அடுத்து அஞ்சாவது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க தான் செய்யணும். அஞ்சாவது பயிற்சி என்னண்டா கவ்வின் ஜுமலன் முஃபீதத்தன். பாருங்க இவ்வளவு நேரமும் பூர்ணமான வசனங்களை பத்தி தான் சொன்னாங்க. இப்ப பூர்ணம் இல்லாத பூர்த்தியாகாத வசனங்களை பத்தி சொல்லல. இவ்வளவு நேரம் சொன்னது பூர்ணமான வசனங்கள். கவ்வின் ஜுமலன் முஃபீதத்தன், பயனுள்ள பிரயோசனமான வசனங்களை அமை. பிமல் இல் ஃபராக், இடைவெளியை நிரப்புவது கொண்டு. ஃபிமாயலி பின்வருகின்ற, பின்னால் இடைவெளி இருக்குதா, இந்த இடைவெளியை பொருத்தமான சொல்ல போட்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த இடைவெளி நிரப்பட்ட. இந்த பாடங்களை நல்லா படிச்சு வந்த விளங்கிட்டு பாடங்களை தொடர்ந்து வந்திக்கிறார்கள். லேசி பார்த்த உடனே சொல்லுவாங்க எப்படி இதுக்கு என்னென்ன சொல், என்னென்ன இது சொற்கள் விடத்தை வெறும்ங்கிறத சொல்லலாமா. அது பாருங்க, விடத்தை முதலாவது மட்டும் சொல்லி தரணாங்க. பாபுல் பைத்தி எப்படி வரும், பாபுல் பைத்தி முகுலகுன், வீட்டினுடைய கதவு மூடப்பட்டுள்ளது. முகுலகுன், பாபுல் பைத்தி முகுலகுன், வீட்டினுடைய கதவு மூடப்பட்டுள்ளது. பாபுல் பைத்தி முகுலகுன், வீட்டினுடைய கதவு மூடப்பட்டுள்ளது. அதே போல லேசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கல ரசூல் வந்தீங்க, அங்கல நீங்க சொல்ல சேர்க்கணும். அடுத்தது ஐன அங்கல செய்யாரா, ஐன செய்யாரா,
இந்த செய்யாராங்கிற சொல்லுக்கு என்ன சொல் வருங்கிறத சேர்க்கணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது இது ஆறாவது என்னன்னா சஹிஹ் அத்தர்கீபாத்தி தாலியா. இப்ப பின்னால வருகின்ற சொற்களை இணைத்து சரிபடுத்து பாருங்க. அத்தர்கீபாத்தி தாலியா பின்னால வருகின்ற சொற்களை இணைச்சுன்னு சரிபடுத்திட்டான். இப்ப பாருங்க, ஆபம் அல் கலமு அத்தாலிபி வருமா? வராது. ஏன் வராது? இது பிழை. முதலாவது சரிபடுத்திட்டான், பிழையா இருக்குது. இதை நம்மள சரி செய்ய சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்காங்க? இப்ப அல் கலமு அத்தாலிபி இப்படி வருமா? வராது. ஏன்? முதல் சொல்லுக்கு நாம் எப்போதும் முலாப வர சொல்லுக்கு நாம் அலிபிலாம் போட மாட்டோம். இரண்டாவது சொல்லுக்கு தான் அலிபிலாம் பெறும். அப்ப படத்துக்கு அலிபிலாம் பெறாது. அல் கலமு உண்டு வராது. கலமு தாலிபி நம்ம படிச்ச உதாரணங்கள் எல்லாத்திலையும் பாருங்க, எல்லாத்திலையும் பார்த்தாலும் முலாஃபுக்கு முதலாவது அந்த முலாஃப்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு சொல் இணைகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது வர சொல்லுக்கு அலிபிலாம் போட மாட்டோம். கலமு தாலிபி மாணவனுடைய பேனை. அப்ப இடத்துக்கு அலிபிலாம் பெறாது. அலிபிலாம் இந்த இடத்துக்கு வராது. இந்த அலிபிலாம் பெறாது. இது போல என்னங்கிறது இந்த அலிபிலாம் பெறாது. அப்ப எப்படி வரும்? கலமு தாலிபி, கலமு தாலிபி மாணவனுடைய பேனை. இரண்டாவது பாருங்க, பாபு செய்யாரத்து. இது சரியா? இதுவும் பிள்ளை. ஏன் பிள்ளை? பாபு செய்யாரத்துன்னு வந்து ஏன் பிள்ளை? ஒரு ஆள் சொல்லுங்க. பாபு செய்யாரத்தி. இப்ப என்ன? காரனுடைய கதவு, காரனுடைய கதவு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாபு செய்யாரத்தி. அப்ப நம்ம அதுக்கு என்ன லம்மத்து வச்சோம்னா இலக்கணப்புல பொருள் மாறும். ஒரு லம்மத்து மாறினாலும் பொருள் மாறும். இலக்கணப்புல நம்ம கருத்துக்களை பொருட்களை கண்டுபிடிக்கல. அது அரபை பொறுத்தவரையில நம்ம எந்த ஹரக்கத்தை ஒரு சொல்லினுடைய இறுதிக்கு எந்த ஹரக்கத்தை வைக்கமோ அந்த ஹரக்கத்தின் அடிப்படையில பொருள் கொடுக்கணும். இப்ப பாருங்க, பாபு செய்யார தீண்டு தான் பெறணும். தூண்டு வந்தா இலக்கண ரீதியாக போல நாம் எதிர்பார்க்கின்ற பொருள் வராது. அடுத்தது பாருங்க, இதுல என்ன போல பிந்து ஹாமிதுன் வந்திக்குது. பாருங்க, இதுக்கு பிந்து ஹாமிதுன் வந்து இது சொல்லுங்க எப்படி வரும்? பிந்து ஹாமிதுன் எப்படி வரும்? இது ஹாமிதி. பிந்து ஹாமிதுன் வந்து எப்படி வரும்? அது பிந்து ஹாமிதின். ஏன்? இந்த சொல்லுங்கிறது இந்த ஹாமிதுங்கிறது ஒரு ஆளை குறிப்பிப்பேன். அதற்கு அலிபிலாம் இல்லாம தான் முலாஃப் இலைஹி ஹாமிதின். அலிபிலாம் இல்லாம வந்திக்கு. தாலிபுக்கு அலிபிலாம் வந்திக்கு ஒரு கஸ்ரா வச்சிருக்கோம். இங்க ஹாமிது தனியே வந்திருக்குது. அப்ப ஹாமிதின், பிந்து ஹாமிதின், ஹாமிதுடைய மகள். அடுத்தது பாருங்க, அர் ரசூலு அல்லாஹு. இது எப்படி? ரசூலு அல்லாஹி. இது சரியா பிள்ளையா? சரி பார்த்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹி. அர் ரசூலுங்கிற பிள்ளை. இது எப்படி கருத்து மாறுண்டா பாருங்க. நம்ம ரசூலுல்லாஹின்னு ஹரக்கத்து வைக்கலண்டா, அல்லாஹுவினுடைய தூதர்னு சொல்லலண்டா, அர் ரசூலு தூதர், அல்லாஹு இந்த நம்ம ஹரக்கத்து வச்சோம்டா தூதர் அல்லாஹ் ஆவார் இந்த நம்ம பொருள் வைக்க வேண்டியது. பாருங்க, ஒரு ஹரக்கத்துல எவ்வளவு பொருள் மாறுது. இந்த அலிபிலாம் போட்டு கசர வச்சோம்னா ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர். இப்ப படத்து அலிபிலாம் போட்டு அல்லாஹுன் அர் ரசூல் அல்லாஹுன்டா ரசூல் தூதர் அல்லாஹ்வார் என்ற பொருள் வரும். பிழையான பொருள். இது ஷிர்க்குக்கு போய்த்திரும். இப்ப பாருங்க, ஒரு ஷிர்க்குக்கு பொருள் வாசாம ஒரு சொல்லுக்கு நம்ம இறுதியில வைக்கிற ஹரக்கத் தான் நம்மளோட பொருளை தீர்மானிக்கிறது. அடுத்தது பாருங்க, இஸ்முல் வலதி. அடுத்தது பாருங்க, இஸ்முல் வலதி. இஸ்முல் வலத இருக்குது. எப்படி வரும்? அது இஸ்முல் வலதி. நானே சொல்லிட்டேன், இஸ்முல் வலதி. அடுத்தது இப்னுன் அல் முதர்ரிசி. இது எப்படி வரும்? இப்னுன் அல் முதர்ரிசி. இதுல என்ன பிள்ளை இருக்குது? இதுல என்ன பிள்ளைக்கு சொல்லுங்க. அப்ப இப்னுன் அல் முதர்ரிசி. இப்னுல் முதர்ரிசி. ஏன்? முலாஃபுக்கு ஒரு லம்மத்து தான் பெறும். லம்மத்தின் வராது. இப்னுல் முதர்ரிசி, இப்னுல் முதர்ரிசி, இப்னுல் முதர்ரிசி. அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஆள் அழைக்கிறேன்டா முஹம்மத். அடுத்தது பாருங்க, முஹம்மத். இப்ப நம்ம ஒரு ஆள் அழைக்கிறேன்டா யா முஹம்மத், முஹம்மது.
யா முஹம்மது முஹம்மதே. உஸ்தாது உஸ்தாதுண்டா ஆசிரியர் என்ன, உஸ்தாதுண்டா யா உஸ்தாது. அடுத்தது ஹாலிதுன் யா ஹாலிது. ஹாலிதே. வலதுன் யா வலத் இந்தா சிறுவனே பிள்ளையனா. இக்ரா வக்துப் மா லபத்தி அவாஹிரி கலிமாத், இறுதி ஹரக்கத்து வச்சு இதை எழுதி வாசிக்கிட்டான். அப்ப நாம எப்படி வாசிப்போம் இதை? யா அலியு, யா அலியுன்னு வாசிக்கல, அது பிள்ளை. எப்படி தந்திரியாங்க? யா முஹம்மதுன், யா முஹம்மதுன்னு சொல்லல, எப்படி சொல்லணும்? யா முஹம்மது முஹம்மதுன்னு சொல்லல, ரெண்டு ஹரக்கத் போடல. யா முஹம்மத, யா முஹம்மதுன்னு தான் சொல்லணும். யா அலியு, யா அப்பாசு, யா ஷெய்ஹு. ஷேഖண்டா என்ன ஒரு மரியாதைக்குரிய பேர். அது ஒரு ஷேഖண்டா பொதுவாக வயசு போனாக்களுக்கு சொல்லுவாங்க, வயசு மூத்தாக்களுக்கு ஷேக்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நாம அதை பயன்படுத்துற கண்ணியத்துக்குரிய கண்ணியமா பயன்படுத்துற ஷேக்னு சொல்லுவோம். அடுத்த யா ரஜுலு, அடுத்த யா யாசிரு, யா அம்மாரு, அடுத்தது யா அம்மாவு, அடுத்தது துக்தூர், துக்தூர் துக்தூர்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கிற போது யாசிருன். இப்ப யா வந்த என்ன? யா அம்மாரு. துக்தூருன் யா துக்தூர், துக்தூர்னா டாக்டர். டாக்டர்ண்டா தபீபனுக்கு சொல்லுவோம் நாம, தபீபுண்டா வைத்தியர். இது துக்தூருங்கிறது கலாநிதி, துக்தூர். அடுத்தது பாருங்க, அடுத்தது இது என்னன்னு சொன்னா, இந்த படத்துல இஸ்லாம் சொல்லுங்க. அந்த துக்தூர் என்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல இருந்து மறைவு வந்து அப்படி இருக்குமா? அரபுக்கு சில சொற்கள் இருக்குது, அரபாக்கப்பட்ட சொற்கள் இருக்குது, தனி ஒரு பாடம் உண்டு இருக்குது. வேற சொற்கள் இது வந்திருக்கு. உதாரணத்துக்கு சுக்கருன் சொல் பயன்படுத்துவோம் நம்ம. சுக்கருன், சுக்கருண்டா சீனி. இங்கிலீஷ்ல சுகர்னு சொல்லுவோம் நாம. ஒரு சில சொற்கள் இருக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, இக்ரா அல் மிசால் ஆத்தி சும்ம கவின் அசிலத்தில் விசிலகு முஷீரன் இல சுவரி தாலியா. இன்னைக்கு படத்தை பார்த்து இதே மாதிரி கேள்வி கேட்டாங்க. எப்படி கேள்வி கேட்க சொல்லிக்காங்க பாருங்க. கிதாபு மன்ஹாதா, கிதாபு மன்ஹாதா, இது யாருடைய புத்தகம்? கிதாபு மன்ஹாதா லேசி தானே. இது என்ன இது கஷ்டம்? இந்த சொல்ல முன்னுக்கிற சொல்ல மட்டும் மாத்தினோம்னா சரி. இது என்ன இஞ்சடிக்கு என்ன வைக்கிறது? பேனு என்ன சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க இது எப்படி வரும்னு சொல்லி. பேனாக்கு என்ன சொல்ற? கலமு மன்ஹாதா. கலமு மன்ஹாதா. அப்ப இது யாருடைய பேனை? அதே போல இது ஒரு ஆள் சொல்லுங்க, கமீசு எப்படி வரும்? கமீசு, கமீசு மன்ஹாதா. ஓ கமீசு மன்ஹாதா. அடுத்தது அங்கல பைத்து. இது எப்படி? கட்டிலுக்கு என்ன சொல்ற? சய்யாரத்து. கட்டிலுக்கு என்ன சொல்ற? செய்யாரண்டா கார். கட்டிலுக்கு சரீரும். சரீர் என்ன? கட்டிலுக்கு சரீரும் மன்ஹாதா. கட்டில் யாருடைய கட்டில்? சரி. ஒன்பதாவது பாருங்க, ஒன்பதாவது பாருங்க, ஒன்பதாவது இதுலயும் சின்ன ஒரு இலக்கணத்தோட தொடர்பான ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சந்திக்காங்க. இது என்னன்னு பாருங்க. இஸ்முல் வலதி முஹம்மது. இப்ப இந்த இஸ்முன்ற சொல்லு ஆரம்பத்துல தனியாக வருகின்ற போது இந்த அலிப்புக்கு உச்சரிப்பு வரும். இஸ்முல் வலதி, சிறுவனுடைய பெயர். முஹம்மதுன், முஹம்மதாகும். முஹம்மதாகும் பாருங்க. இஸ்முங்கிறது முப்ததா. அப்ப அந்த சொல் என்ன செய்ய? இணையிற சொல் தானே. முலாஃப். அல் வலதுங்கிறது முலாஃப் இலைஹி. முஹம்மதுங்கிறது ஹபர், பயனிலை, வசனத்தை முடிக்கிற சொல். இஸ்முல் முஹம்மதி, இஸ்முல் வலதி, சிறுவனுடைய பெயர் முஹம்மத், முஹம்மத் ஆகும். மேலும் வஸ்முல் பிந்தி, சிறுமியுடைய பெயர், மகளுடைய பெயர் ஜைனப், ஜைனப் ஆகும். ஜைனப்.
அடுத்து பாருங்க இஸ்முல் முதர்ரிசி ஆசிரியருடைய பெயர் ஹாமிதுன், ஹாமித் ஆகும். அடுத்தது பாருங்க மா, மா இது எப்படி வாசிக்கிறேன்டா, இதெல்லாம் இதுதான் சொல்ல போறாங்க. ரெண்டு சொல் இருக்குது, இந்த இஸ்மும் இப்னும்ங்கிற சொல். இந்த ரெண்டு சொல்லும் இன்னொன்றோட சேர்த்து வாசிக்கின்ற பொழுது இந்த ரெண்டு அலிஃபும் விழுந்துரும், அதுக்கு உச்சரிப்பு வராது. பாருங்க இது எப்படி வாசிக்கிற மா, அடுத்தது இஸ்மு அல் முதீரி, இஸ்முல் முதீரி. இப்ப நாம எப்படி வாசிக்க, மா இஸ்முல் முதீரின்னு வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிற மஸ்முல் முதீரி, மஸ்முல் முதீரி. இந்த அலிஃபுக்குரிய உச்சரிப்பு வராது. மஸ்முல் முதீரி, அதிபருடைய பெயர் என்ன, அதிபருடைய பெயர் என்ன. அடுத்தது பாருங்க இபுன், இரண்டாவது இபுன் என்ற சொல். இப்னு ஹாலிதின், ஹாலிதுடைய மகன், ஹாலிதுடைய மகன். இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசத்தி, பாடசாலையிலே உள்ளான். மேலும் அடுத்து எப்படி வா இப்னு ஹாமிதின் வாசிக்கிறல, வா இப்னு ஹாமிதின் வப்னு, வப்னு. இது குர்ஆன்ல ஓதக்குள்ளேயும் தேவைப்படுது. இது தஜ்வீத்ல வார விஷயம். இது தஜ்வீத் தெரிஞ்சாங்களுக்கு இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கு. வப்னு ஹாமிதின் ஃபில் ஜாமியா, ஹாமிதுடைய மகன் எங்க, ஃபில் ஜாமியாத்தி, பல்கலைக்கழகத்திலே. அடுத்து இப்னுல் முதர்ரிசி, முதர்ரிஸ் என்ற என்ன, ஆசிரியர். முதர்ரிசி ஆசிரியருடைய மகன் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பிலே உள்ளான். இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து, இந்த ஃபஸ்லுங்கிற ரெண்டும் சேர்ந்து ஹபர் நை. ஃபஸ்லுங்கிறது இப்னுல் முதர்ரிசி, பாருங்க இப்னுங்கிறது முப்ததா முதலாவது. அடுத்து முப்ததா மட்டுமா, இந்த சொல் இந்த சொல்லுடனே இது முதர்ரிசோட, அப்ப முலாஃப். இவர் என்ன, இந்த முதர்ரிசுங்கிற என்ன, முலாஃப் இலைஹி. அப்ப முப்ததா முலாஃப், முலாஃப் இலைஹி, இந்த ஜார், இவர் என்ன ஜார். ஃபஸ்லுங்கிற என்ன மஜ்ரூர். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து ஹபர். ஆசிரியருடைய மகன் எங்க, ஃபில் ஃபஸ்லி, வகுப்பிலே உள்ளான். அடுத்து ஐன, ஐன இப்னு, எப்படி வாசிக்கிறது, ஐன இப்னுல் முதீரி, ஐன இப்னுல் முதீரி எப்படி வாசிக்கிறது, ஐன இப்னுல் முதீரி, ஐன இப்னுல் முதீரின்னு வாசிக்கிறது. ஐன இப்னுல் முதீரி, ஐன இப்னுல் முதீரி, முதீரனுடைய அதிபருடைய மகன் எங்கே, அதிபருடைய மகன் எங்கே, அதிபருடைய மகன் எங்கே. சரி, இத இப்ப உங்களை வாசிக்க சொல்லிக்குது. நம்ம ஏற்கனவே இன்னைக்கிறத வச்சு இஸ்ம் இப்னுங்கிற அந்த கவாயிதுன்னு சொன்னா, கவாயிதுன்னு சொன்னா சட்டங்கள், சட்டங்களை வச்சு அடிப்ப நம்ம இப்ப வாசிச்சு காட்டின மாதிரி இதை உங்களை வாசிக்க சொல்லிக்குது, வாசிக்க சொல்லிக்குது. இப்ப இக்ரா மா யலி முராயின் கவாயிது நுத்கி ஹம்ஸத்துல் வஸ்லி, வஸ்ல் இந்த அலிஃபுக்கு சொல்ற ஹம்ஸத்துல் வஸ்லி, இந்த சேர்க்கின்ற பொழுது விழுந்திரும். வசலுடைய அலிஃபுங்கிற கத்தாவுடைய அலிஃபுண்டு ரெண்டு அலிஃப் இருக்கு, ஒன்று வசல் கத்தா. வசல் என்று சொன்னா ஒரு சொல்லோட சேர்க்கின்ற பொழுது விழுந்திரும். ஆரம்பத்தில் உச்சரிப்பு வரும். எப்படி வாசிக்கிறேன், இப்னு முஹம்மதின், நான் வாசிச்சு காட்டுறேன், இதை மட்டும் வாசிச்சு காட்டுறேன். இப்னு முஹம்மதின், முஹம்மதுடைய மகன், ஃபில் இராக்கி, இராக்கிலே, இராக்னா இராக் நாடு. வப்னு ஹாமிதின், ஹாமிதுடைய மகன், ஃபில் ஹிந்தி, ஹிந்தின்னா இந்தியாவிலே, இந்தியாவிலே உள்ளான். அதே மாதிரி இந்த சட்டங்களை நம்ம படித்த இந்த சட்டங்களை அடிப்படையாக வச்சு என்ன செய்யலாம், இதை உங்களை வாசிக்க சொல்லிக்குது. ஹரஜ பாருங்க, ஃபஅல மாதிரி இருக்குது, ஹரஜன வழியான, தஹபன சென்றான், நாங்க வாட்ஸ்அப்லயும் போட்டு விட்டேன். அதே போல அடுத்த பாருங்க, இதை நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அடுத்து அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, புதிய சொற்கள். இதுல வந்து என்ன புதிய சொற்கள், அர் ரசூல் தூதர், ரசூல் யாரு தூதர். அல் காபத்துண்டா காபா, இஸ்முண்டா பெயர். அடுத்து இப்னுண்டா மகன். அதுல அம்முன்னு சொன்னா சாச்சா. அல் ஹாலுன்னு சொன்னா மாமா, ஹாலுண்டா மாமா. அல் ஹகீபத்துண்டா பேக். அல் சய்யாரத்துண்டா கார், சய்யாரா, காருக்கு சய்யாரத்து. அல் சாரிஉண்டா வீதி, சாரிஉ, சாரிஉண்டா வீதி. முகலக்குண்டா மூடப்பட்டுள்ளது. தஹ்தண்டா கீழே, கீழே. தஹ்தல் மக்தபி, மேசைக்கு கீழே. ஹுனாக்கண்டா அங்கே. அல் முஹந்திஸ் பொறியியலாளர். ஏற்கனவே வந்து சொற்கள். இப்ப பாருங்க, இந்த முலாஃப் முலாஃப் இலைஹிய நம்மளுக்கு ஒரு உதாரணம் போட்டு சொல்லி காட்டிக்கிட்டாங்க. எப்படி பாருங்க, செய்யாரத்துல் முதர்ரிசி, செய்யாரத்துல் முதர்ரிசி, செய்யாரத்துல் முதர்ரிசி ஆசிரியருடைய கார். பாருங்க, இந்த முதலாவது என்ன சொல், இந்த செய்யாராங்கிற சொல்லுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், முலாஃபுன், இதை சொல். இரண்டாவது சொல் என்ன, அல் முதர்ரிசி, முலாஃபுன் இலைஹி, இணைக்கப்படுற சொல். இந்த ஒரு சொல் இன்னொரு சொல் இணைக்கப்படுது, இப்ப முலாஃபுன் இலைஹி. முதலாவது சொல் முலாஃப், இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி.
முதலாவது சொல் முலாஃப், இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி. பாருங்க, பாபுல் மஸ்ஜிதி என்ன, பள்ளியினுடைய கதவு. பாபுல் மஸ்ஜிதி, பாபுல் மஸ்ஜிதி. பாபுங்கிறது முலாஃப், அல் மஸ்ஜிதிங்கிறது முலாஃப் இலைஹி. பாபுல் மஸ்ஜிதி, பாபுல் மஸ்ஜிதி. சரி, இதுல இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? நம்ம படிச்ச இந்த பாடத்துல முலாஃப் முலாஃப் இலைஹில சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி இந்த பாடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. இது முக்கியமான பாடம். ஒரு பெயர் சொல் வசனம் அமைக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு முப்ததா ஹபர் முலாஃப் முலாஃப் இலைஹி இல்லாத வசனங்களே வராது. முலாஃப் முலாஃப் இலைஹி நம்மளுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். சந்தேகங்கள் இருந்தா கேள்வியே கேளுங்க. சந்தேகம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பாடத்தை தொடருவோம். இல்ல. பாடம் சந்தேகம் இல்லை. நான் இதுல சில கவாய்துகளை சொல்றேன் பாருங்க. கவாய்துகளை சரி, முலாஃப் இந்த ஸ்கிரீன்ல விளங்குதா வேர்ட் ஃபைல்? சரி, இதுல பாருங்க. இப்ப முலாஃப் பாருங்க, முலாஃபுடைய சட்டம். இப்ப முலாஃபுக்கு நம்ம எப்படி என்ன செய்யறோங்கிறது. இப்ப சில நேரங்களில் நீங்க என்ன செஞ்சீங்க, முலாஃபுக்கு அலிஃப்லாம் போட்டு நம்ம சொல்லேலாது. அது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், எப்படி சொல்றோம், எப்படி வசனங்கள் செய்யும். முதலாவது பாருங்க, முலாஃபுங்கிறது இஸ்முன் யஅதி அவ்வலன். நாம படிச்சோம், முலாஃபுங்கிறது முதலாவது வர சொல். அது எப்படி இருக்கு? முலாஃபுக்கு ஒரு காலமும் தன்வீன் வராது. தன்வீன் என்ன? லம்மத்தைனோ பத்தகத்தைனோ கசரத்தையும் நோட் போட்டு எழுதுங்க. முலாஃப்னு எழுதி கீழுக்கு அதில் என்ன செய்யுங்க, தமிழால நோட் போட்டு எழுதுவீங்க. முதலாவது குறிப்பெடுத்து வைங்க. முலாஃபுங்கிறது தன்வீன் வராது. முலாஃபுங்கிறது ஒரு பெயர் சொல். இரண்டாவது தன்வீன் முனவ்வனின். சரி, அடுத்தது பாருங்க, முலாஃபு லா யக்பலு அல். அலிஃப் லாமை ஏற்றுக்கொள்ளாது. அப்படின்னு என்ன? அலிஃப் லாம் வராது. லா யக்பலு அல் காலிபன். என்ன? முலாஃபுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, அலிஃப் லாம் வராது. நம்ம படிச்சோம். இப்ப கலமுல் தாலிபிங்கிறதுக்கு அல் கலமு அத்தாலிபின்னு சொல்ல இயலாது. அப்ப முலாஃபுக்கு அலிஃப் லாம் வராது. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது முலாஃப் இலைஹிக்கு வரும். இப்ப முலாஃப் இலைஹிக்கு வரும் ரெண்டாவது சொல் என்னது? இஸ்முன் யஅதி தானியன். முலாஃப் இலைஹிங்கிறது இரண்டாவது வருகிற சொல். இரண்டாவது வருகின்ற சொல். இரண்டாவது வருகிற சொல். இந்த முலாஃப் இலைஹி யகூனு மஜ்ரூரன் தாயிமன். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த முலாஃப் இலைஹிங்கிறது யகூனு மஜ்ரூரன் தாயிமன். யகூனு மஜ்ரூர் எப்போதும் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கும். எப்போதும் முலாஃப் இலைஹிங்கிறது ஜர்ரு செய்யப்பட்டிருக்கும். யகூனு மஜ்ரூரன் தாயிமன். முலாஃப் இலைஹி எப்போ மஜ்ரூர் செய்யப்பட்டு. மஜ்ரூர் என்ன? ஜர்ரு செய்யப்பட்டு. ஜர்ரு என்ன? கசர். உண்டு கசரத்தைன் வரும், அல்லது கசர ஒரு கசர வரும். அலிஃப் லாம் வந்தா ஒரு கசர, அலிஃப் லாம் இல்லாம வந்தா கசரத்தைன் வரும். யகூனு மஜ்ரூர். அடுத்தது இந்த முலாஃப் இலைஹி கத் யகூனு முஅர்ரஃபன் அல்லது நக்கிரத்தன் அவு நக்கிரத்தன். ஒன்று இது இந்த முலாஃப் இலைஹிங்கிறது மாரிஃபாவாகவும் வரும், நக்கிராவாகவும் வரும். நக்கிரான்னு சொன்னா நக்கிரா மாரிஃபா. நான் உதாரணத்தை சொன்ன வழங்கும். இந்த உதாரணத்தை பாருங்க. இப்ப பாருங்க, கிதாபு இன்னைக்கு அம்சீல துண்டா உதாரணங்கள். இப்ப உதாரணம் இன்னைக்கு பாருங்க. இந்த உதாரணம் கிதாபு தாலிபி. கிதாபு தாலிபி பாருங்க, கிதாபு தாலிப். இந்த கிதாபுங்கிறது முல்லாஃப், முதலாவது சொல்லுங்க. இதுக்கு அலிஃப் நம்ம இப்ப படிச்ச சட்டத்தின் அடிப்படையில இதுக்கு தன்வீன் வராது. ஃபத்தஹத்தேனோ கஸரத்தேனோ லம்மத்தேன் வராது. முதலாவது சொல்லு. இதுக்கு என்ன அடுத்து அல்லும் வராது. அடுத்து இந்த முலாஃபினுடைய ஹரக்கத்தை என்ன செய்யும்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இடத்தை விடைச்சொல் முன்னால வந்தா அது கசரா வரும்.
கிதாபு அத்தாலிபிங்கிறது பாருங்க, இதான் முலாஃப் இலைஹி இரண்டாவது சொல். இப்ப இந்த தாலிபிங்கிறது இவடத்தான் இந்த சொல்ல நம்ம மாரிஃபான்னு சொல்லுவோம். இந்த சொல்ல பத்தி தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். பைத்துனுண்டா ஒரு வீடு, அந்த வீட்டை பத்தி நம்மளுக்கு தெரியும். அந்த சொல்லுக்கு நம்ம நக்கீரான்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வீடு, அந்த சொல்லுக்கு நம்ம சொல்லுவோம் என்ன, நக்கீரா. இப்ப அல்ல போட்டு பயன்படுத்தி சொன்னோம்னா அந்த வீட்டை இதான் நக்கீரா நக்கீரா. அல்ல பயன்படுத்தி சொன்னோம்னு சொன்னா அந்த சொல்லுக்கு நாம மாரிஃபான்னு சொல்லுவோம், முஅர்ரஃப். அந்த சொல்ல பத்தி தெரியும் நம்மளுக்கு. இப்ப பாருங்க, அப்ப படத்தை பாருங்க, அலிஃப்லாம் வந்திருக்குது. ஒரு சொல்ல நாம தெரியப்படுத்தணும்னா, அறியப்பட்ட சொல்லாக மாத்தணும்னா அந்த சொல்லுக்கு முன்னால ஒரு அலிஃப்லாம் சேர்த்தோம்னா சரி. பாருங்க, பைத்துனுண்டா ஒரு வீடு, அல் பைத்துன்னு சொன்னா வீடு. அப்ப இந்த வீட்டை பத்தி தெரியும். பைத்துன்னா ஏதாவது ஒரு வீட்டை பத்தி தெரியாது. பைத்துன்னு சொன்னா இந்த சொல் நக்கீரா, அல் பைத்துன்னு சொன்னா அந்த சொல் மாரிஃபா, முஅர்ரஃப்னு சொல்லுவோம் நாம. பாருங்க, இப்ப கிதாபுங்கிறது முலாஃப், முதலாவது முலாஃப். அத்தாலிபிங்கிற என்ன, முலாஃப் இலைஹி. அத்தாலிபிங்கிற முலாஃப் இலைஹி. இன்னொரு உதாரணம் பாருங்க, பாபுண்டா கதவு, அல் மதரசத்தி மதரசாவினுடைய கதவு. முதலாவது சொல் பாபுங்கிறது இந்த சொல் முதலாவது சொல், பாபுங்கிற முதலாவது சொல் முலாஃப். இரண்டாவது சொல் என்ன, முலாஃப் இலைஹி. இரண்டாவது சொல் முலாஃப் இலைஹி. பாபுன் முலாஃப், மதரசாங்கிறது முலாஃப் இலைஹி. அடுத்தது பாருங்க, முலாஃப் இலைஹி நம்ம படிச்சோம். இதுல இந்த இடத்துல படிச்சோம் பாருங்க, முலாஃப் இலைஹி சில நேரங்கள்ல மாரிஃபாகவும் பெரும் நக்கீராவும் பெரும் படிச்சோம். நக்கீரான்னு சொன்னா அந்த சொல்ல பத்தி தெரியும், ஏதாவது ஒரு சொல் அலிஃப்லாம் தவிர்ந்து வரும் இல்ல, பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன் அப்படி வரும். உதாரணத்துக்கு ஒரு சொல் பாபுன், மஸ்ஜிதுன், ஏதாவது ஒரு சொல் பாருங்க, முலாஃப் இலைஹி மாரிஃபத்தன். அதுக்கு நாம என்ன செய்யணும், மாரிஃபா வாரண்டா ஒரு சொல்ல நாம தெரிஞ்ச அறியப்பட்ட ஒரு சொல்லாக மாத்திரண்டா நம்ம என்ன செய்யணும், முதலாவது அந்த சொல்லுக்கு முன்னாடி அலிஃப்லாம் சேர்க்கணும். என்ன சேர்த்திருக்கீங்க பாருங்க, அத்தாலிபுக்கு முன்னால அலிஃப்லாம் சேர்த்திருக்கோம். அப்ப தாலிபுண்டா ஒரு மாணவன் சொல்லல, அது நாம ஒரு மாணவன் சொல்ல, ஒரு மாணவனுடைய புத்தகம்னு சொல்லல, அவடத்து ஒரு மாணவனுடைய புத்தகம்னு சொல்லல. ஏன் இந்த சொல்ல நாம மாணவனுடைய புத்தகம்னு சொல்லி மாத்திருக்கோம், அலிஃப்லாம் போட்டு அந்த சொல்ல அறியப்படுத்திருக்கோம், தெரியப்படுத்திருக்கோம். அடுத்தது ஒரு சொல்லு மாரிஃபா வாரண்டா, அடுத்தது அவ் இஸ்மு ஆலமின், ஒரு ஆளுக்குரிய பேரா இருக்கும். ஒரு ஆளுக்குரிய பேராக இருந்தாலும் அந்த சொல்ல பத்தி, உதாரணத்துக்கு முஹம்மது என்ற பேருண்டா, முகமதுக்கு என்ற பேருன்னா ஒரு ஆளுக்கு வச்சிருக்கோம், அவரை பத்தி தெரியும் நம்மளுக்கு. முஹம்மது, அப்துல்லாங்கிறதெல்லாம் அது மாரிஃபான்னு சொல்லுவோம், யகூனு மாரிஃபத்தன், மாரிஃபா இருக்கு. அடுத்தது அவு லமீரன், அந்த சொல்லுக்கு கூட ஒரு லமீர் ஒன்று சேர்ந்து வர, லமீரன் ஒரு பிரதி பேர் சேர்ந்து வர. நான் பிரதி பேர் சொல்லி படிச்சுக்கோம், ஹுவஹுமாவும் அப்படியானதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே போல பாருங்க, இதுக்கு உதாரணத்தை பாருங்க, இந்த உதாரணத்தை பார்த்தவங்க நல்ல வணங்க. இப்ப பாருங்க, கிதாபு தாலிபி, அந்த தாலிபுன்னு சொல்லுக்கு முன்னால நம்ம அலிஃப்லாம் சேர்த்து இது மாரிஃபா. அப்ப மாணவனுடைய புத்தகம் இது தெரியும் நம்மளுக்கு. அதே போல பாருங்க, கலமு முஹம்மதின், முஹம்மதுடைய பேர். முஹம்மதுங்கிறதும் ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பேர். அவர் மாரிஃபா, அவரை பத்தியும் தெரியும். அப்ப முஹம்மதுடைய பேனை, இதுவும் மாரிஃபா. அடுத்த பாருங்க, லமீர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த லமீர் பைத்துஹு, அவனுடைய வீடு. இப்ப பைத்துஹுங்கிறது ஒரு சொல்லோட இணைகின்ற பொழுது ஹூண்டு மாறும். நம்ம இன்னும் படிக்கல, அது சில பிறகு படிப்போம். ஹுவஹுமா ஹும்ங்கிறது ஒரு சொல்லோட சேருகின்ற பொழுது ஹூண்டு மாறும். பைத்துஹுண்டா அவனுடைய வீடு. இதுவும் நம்ம மாரிஃபா, இதை பத்தியும் தெரியும். அடுத்தது பாருங்க, சில நேரங்கள்ல முலாஃப் இலைஹி நக்கிராவாக வரும். நக்கிரான்னா அதை பத்தி தெரியாது. பாருங்க, உதாரணம், கிதாபு புத்தகம், தாலிபின் ஒரு மாணவனுடைய புத்தகம், அந்த ஒரு மாணவனை பத்தி தெரியாது. பாருங்க, பாபு பைத்தின் ஒரு வீட்டினுடைய கதவு, அந்த வீட்டை பத்தி தெரியாது. அடுத்த கசுமாயின் நீர் கோப்பை, அந்த நீரை பத்தி தெரியாது, எப்படியான கோப்பைங்கிறத பத்தி தெரியாது. இதை நம்ம மாரிஃபா வாக்குறேன்டா, தெரியப்படுத்துறேன்டா, கிதாபு தாலிபி பாபுல் பைத்தி அலிஃப்லாம் சேர்த்தோம்னா சரி. அடுத்தது கசுல் மாஇன்னு சேர்த்தோம்னா சரி. அந்த வசனம் பூர்த்தியாகும். அந்த வசனங்களை இப்படித்தான் அமைக்கிறது, முலாஃபிலே. இதுல என்ன சுருக்கம்டா, முலாஃப்ங்கிறது எப்போதும் அலிஃப்லாம் தவிர்ந்து வரும். அடுத்தது தன்வீன் வராது. தன்வீன் சொன்னா ஃபத்தகத்தையும் கசரத்தையும் லம்மத்தை. அடுத்தது முலாஃப் இலைஹிங்கிறது எப்போதும் கசரு செய்யப்பட்டு வரும். சில நேரங்கள்ல முலாஃப் இலைஹிங்கிறது மாரிஃபாக வரும் அல்லது நக்கிராவாக வரும். மாரிஃபாண்ட நடிக்குது, இதான் மாரிஃபா. இந்த மாரிஃபா வாக்குறோம்னா அலிஃபை சேர்த்தோம்னா மாரிஃபா.
அலிஃப் இல்லாம வந்தா நக்கீரா. ஏதாவது ஒரு மாணவனுடைய புத்தகம், ஏதாவது ஒரு மாணவனுடைய புத்தகம். இப்ப கலமு முஹம்மதின், முஹம்மதுடைய பேனை, இப்படி வரும். இப்ப இதுல இந்த கவாயிதுகள்ல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? அந்த சட்டங்கள்ல ஒரு 6 நிமிஷத்துல பாட முடியுது. இதுல டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. ஒரு வசனத்தை நம்ம அமைக்கிற போது இந்த முலாஃபிலி நம்ம கவனமா என்ன செய்யணும், படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் பொருள் வழங்கும். நம்ம சரியான முறையில ஹரக்கத்தை வைக்கலாம். இப்ப பின்னால் வருகின்ற பாடங்கள் இந்த நம்ம படிச்ச பாடங்களை ஒட்டிய பாடங்கள் தான் பெறும், அதை சேர்ந்த பாடங்கள் தான் பெறும். இப்ப இந்த பாடத்தை நம்ம சரியா வழங்கி கொண்டோம்னா பின்னால வர பாடத்துக்கு நான் சொல்லாமலே உங்களுக்கு பொருள் வழங்கிட்டு போகும். அந்த அதுக்கு நினைக்கிற கவாயுதில் இந்த கவாயுதுகள் வழங்கியிருக்கிறோம், சட்டங்கள் நுணுக்கங்கள் வழங்கியிருக்கணும். இதுல ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சரி, வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படிக்கிற இந்த சொற்களை இந்த பாடங்களை கொஞ்சம் நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் சும்மா பார்த்து மீட்டி எடுங்க. நம்ம அந்த ஒரு புத்தகம் படிக்கிறதுல குறைஞ்சது ஒரு 80% நாம படிச்சிருக்கணும். இப்பதான் பின்னால வர பாடங்கள் வழங்கும் லேசான முறையில. இப்போ 6வது பாடம் படிக்கும். 6வது பாடம் இதுக்கு அந்த 6ஆம் பாடத்துக்கு முந்தி உள்ள பாடங்கள்ல வருகின்ற அந்த சட்டங்களை, கவாயுதுகளை, அடுத்தது சொற்களை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பின்னால வருகின்ற பாடங்கள் லேசா வழங்கும். பாருங்க, இதை பாருங்க. இதுல இந்த பாடத்துல நான் சும்மா அந்த அடுத்த பாடத்துக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். நம்ம போன பாடத்துக்கு முந்தி படிச்சோம் ஹாதாண்டா படிச்சோம், ஹாதாண்டா இது அல்லது இவர் என்று படிச்சோம். இப்ப அதோட ஒட்டிய பாடம் தான் சேர்ந்ததுதான் ஹாதிஹி. ஹாதாண்ட ஆண்பாலுக்கு பயன்படுத்துறது, ஹாதிஹின்னு பெண்பாலுக்கு பயன்படுத்துறது இந்த ஹாதி. இப்ப இதை வச்சு வசனங்களை தந்திங்க பாருங்க. ஹாதா இப்னு ஹாமிதின், இவர் ஹாமிதுடைய மகன். வஹாதிஹி, மேலும் ஹாதாண்ட இவர், இந்த பிந்துங்கிறது பெண்பால் தானே, மகள் தானே, இங்க ஹாதா பாவிக்கிறது. இப்ப இலக்கண போல ஹாதா பாவிச்சா இப்ப எப்படி பாவிப்போம்? அடுத்த ஹாதிஹி வஹாதிஹி, இவள் பிந்து யாசரின், யாசருடைய மகள். இப்ப முன்னால படிச்ச பாடம், இந்த பாடம் இந்த முலாஃபிலே தான் இங்கேயும் வந்திருக்குது, இதுலயும் அதான் வந்திருக்குது. ஹாதா இப்னு ஹாமிதின், இவர் ஹாமிதுடைய மகன். மேலும் இவள் ஹாதிஹி, ஹாதிஹின்னா இவள், ஹாதிஹி இவள் பிந்து யாசிரின், யாசிருடைய மகள், யாசருடைய மகள். விண்ண வசனங்கள் பாருங்க. இப்னு ஹாமிதின், இந்த வசனத்தை பாருங்க. இப்னு ஹாமிதின், ஹாமிதின்ங்கிறது ஒரு ஆளுக்குரிய குறிப்பு பெயர், ஒரு ஆளுக்கு வச்ச பெயர். நம்ம யாரையும் இப்ப நம்ம ஒரு ஆள் அழைக்க போகல அல் ஹாமிது, அல் அப்பாசு, அல் முஹம்மதுன்னு கூப்பிடுறா, யாரையும் கூப்பிடுறல. ஏன்? ஒரு பெயர் எப்பயும் வைக்கப்பட்ட பெயர், அது அடிப்படையிலேயே நம்ம ஒரு ஆளுக்கு குறிப்பு பெயராக சொல்றதால அதை சொல்லுக்கு நம்ம பெயர்களுக்கு அலிஃப் லாம் சேர்க்க மாட்டோம். பேரை பொதுவாக முஹம்மத், இப்ராஹிம், அப்பாஸ், ஹாமித், அனஸ் இப்படிதான் வைப்போம். அலிஃப் லாம் சேர்த்துன்னு செய்ய மாட்டோம், அந்த பேர்ல அலிஃப் லாம் நினைக்க மாட்டோம். மீன் அதை ஒரு ஆளை குறிப்பிட்டு செய்யறது. ஒரு வகுப்புல ஹாமிதுன்னு சொன்னா ஒரு ஹாமிது தான். இன்னொரு ஹாமிது இருந்தா அவருக்கு முன்னால இன்னொரு அடையாளத்தை போட்டு என்ன செய்வோம், ஹாமிது அழைப்போம். அதை வாப்பட பேரை சொல்லி அழைப்போம். நாம ஒரு சொல்ல பொது சொல்ல, ஒரு பொதுவான ஒரு சொல்ல நம்ம தெரியப்படுத்துறேன், அறியப்படுத்துறேன்னா அதுக்கு நாம அலிஃப் லாம் சேர்ப்போம். இன்னைக்கு பாருங்க தாலிபுங்கிறது பாருங்க, அல் முதர்ரிஸ், முதர்ரிஸ்னா ஏதோ ஒரு ஆசிரியர், முதர்ரிஸ்னா ஏதோ ஒரு ஆசிரியர், ஏதோ ஒரு ஆசிரியர், இது ஒரு பொது பேர். இது முதர்ரிஸ்னா ஏதோ ஒரு ஆசிரியர். இதுக்கு முன்னால அலிஃப் லாம் சேர்த்தோம்னா அது ஒரு குறிப்பு பேரா மாறிது. அல் முதர்ரிஸ்னா குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர். பாபு செய்யாரத்தி, ஆசிரியருடைய கார், ஆசிரியருடைய கார், பாபு செய்யாரத்தி, சாரி பாபுல் முதர்ரிசி, பாபுல் செய்யாரத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய கார். பாருங்க, இப்ப படத்த அலிஃப் லாம் போடுறா எப்படி வரும்? செய்யாரத்து முதர்ரிசின், ஒரு ஆசிரியருடைய கார். எந்த ஆசிரியர் தெரியாது.
ஒரு ஒரு பெயர் சொல்லி நம்ம ஒரு குறிப்பு பெயராக குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்ற ஆக்குறண்டா முன்னால ஒரு அலிப்லாம் வச்சிட்டோம்னா சரி அது குறிப்பு பெயரா மாறிடும். அதே போல இங்க பாருங்க ஹாமிதுங்கிறது ஒரு ஆளு பெயர், அதுக்கு சேர்க்க மாட்டோம் நாம. எந்த யாருக்கு நம்ம பேர் வைக்கிறலையே, அல் போட்டு நம்ம வைக்கிறல யாருக்கு எந்த பேரும் பெரும்பாலான பேர்கள் அல்ல பயன்படுத்த மாட்டோம். இப்ப பாருங்க இப்னு ஹாமிதின், ஹாமிதுடைய மகன் ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். வபிந்து யாசிரின், வபிந்து யாசிரின் யாசிருடைய மகள் வாகிஃபத்துன் நிற்கிறாள், வாகிஃபத்துன் நிற்கிறாள். பாருங்க இப்னுங்கிற என்ன, இப்னு என்று சொல்ற மகன், ஹாமிதின் ஹாமிதுடைய மகன், ஜாலிசுன் ஹபர் வசனம் முடியுது. இது முப்ததா ஆரம்பிக்கிற முதலாவது சொல் முப்ததா, இரண்டாவது சொல் முலாஃப் முலாஃப் இலைஹி, ஜாலிசுன்ங்கிறது ஹபர் வசனம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் டைம் முடிய போது, ஒரு நிமிஷத்துல பாடம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அந்த படிக்கிற பாடங்களை கொஞ்சம் மீட்டி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அது பிறகு உங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆയിരിக்கும், உதவியா இருக்கும். முன்னுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாയിരിக்கும், சொற்களை பாடமாக்குறது வசனங்களை இதுல படிக்கிறது கஷ்டமாയിരിக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்யும். சொல்லுங்க. அந்த அரபிகள்ல பேருகள்ல பின்னால அல் போட்டுவாரு, போனா ஷேக் யாசிர் அல் தௌஸ்ரி, அது இதே அது அது என்னங்க, அது இப்ப அது ஊருக்குரிய தௌசிங்கிறது அவர் குடும்ப லகபுன்னு சொல்றதுக்கு நாம உதாரணத்துக்கு யாசிர தௌசி அல்லது யாசிர தூசரி என்று சொல்றது அது ஒரு ஆள பேர் இல்லையா, அது ஒரு ஊர் அல்லது அவரோட குடும்ப பரம்பரை